ஸோ ஃபோர் ப்ளே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா செக்ஸோட 50% இடத்த இது வந்து பிடிச்சிக்குது. இந்த ஃபோர் ப்ளேயை யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்களோ செக்ஸை கிட்டத்தட்ட வந்து நல்லதாக பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது தான் இது. ஆனால் இந்த கால ஓட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நிறைய பேர் மறந்துட்டு அல்லது அறகுறையாக வந்து பண்ணிட்டு போகிறதெல்லாம் உண்டு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் மூலமாக நல்லதொரு தாம்பத்தியத்துக்கான திறவுகோல். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த சில காலங்களாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து என்னென்னா ஃபோர் ப்ளே பற்றி சொல்லுங்கன்றது தான். ஃபோர் ப்ளே செக்ஸில் எந்த அளவுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, அதோட அவசியம் என்ன, எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், இதுதான் இன்னைக்கு பற்றி பேச போகிறோம். ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்க போகிறதில்ல. ஃபோர் ப்ளேங்கிறது அப்படி, அதாவது அன்பும் ரசனையும் இருக்கவங்க மட்டும்தான் இதில் வந்து ஜெயிக்கவே முடியும். ஸோ ஃபோர் ப்ளே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா செக்ஸோட 50% இடத்த இது வந்து பிடிச்சிக்குது. இந்த ஃபோர் ப்ளேயை யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்களோ செக்ஸை கிட்டத்தட்ட வந்து நல்லதாக பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது தான் இது. ஆனால் இந்த கால ஓட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நிறைய பேர் மறந்துட்டு அல்லது அறகுறையாக வந்து பண்ணிட்டு போகிறதெல்லாம் உண்டு. மனச்சிக்கலில் நிறைய மனச்சிக்கல் எப்படி எக்ஸ்பிரஷனே தெரியாமல் பாருங்கள். ஒரு ஆதர்சன தம்பதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ஃபோர் ப்ளே வச்சு சொல்லிடலாம். அப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கும் அந்த ஃபோர் ப்ளேயில். ரெண்டாவது, இந்த நல்ல ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இடையில ஒரு நாள் சின்னதாக ஊடல், ஒரு சின்ன மனஸ்தாபம்னு வச்சுக்கலேன். அன்னைக்கு மட்டுமே கூட இந்த ஃபோர் ப்ளேயோட வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி ஏனதானு இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுறாங்க, அது எப்படி இருக்குது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயாம்மா வந்து ஊட்டுறாங்க கடமைக்கு, அப்போ அதில் இருந்து வித்தியாசம் இருக்குதா இல்லையா. ஸோ சொந்தமாக தன் குழந்தைக்கு வந்து வயிறு நிறையணும், நல்லதாக வந்து சத்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஊட்டுறதுக்கும் ஏனோ தானோன்னு செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த ஃபோர் ப்ளேயில் இந்த ஆதர்ச தம்பதிக்கும் மற்ற சாதாரண தம்பதிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஆதர்ச தம்பதியாக இருக்கிறதுக்கான வழியை தான் இப்போ நம்ம பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் ப்ளே எதற்காக அப்படின்னா பாருங்க, தாம்பத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உச்சக்கட்டம்ன்றது ஒன்று அவசியம். அந்த உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வழிமுறை தான், அல்லது எளிய உச்சக்கட்டத்தை அடைவதற்கான ஒரு நல் வழி, அது குறுக்கு வழின்னு சொல்லக்கூடாது, ஒரு எளிய வழி தான் அந்த ஃபோர் ப்ளேங்கிறது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே மலையேறலாம், விஞ்சிலையும் போகலாம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு வழி இருக்கிறப்ப வந்து ஏன் போயிட்டு கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். ஃபோர் ப்ளே இருந்தால் மட்டும்தான் பெனிட்ரேஷன் இருக்கு இல்லையா, தாம்பத்தியம் உள் சொருகி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது முழுமையாக அடையும். எப்படி வந்து படிப்பில் வந்து தியரி பார்ட்டு ப்ராக்டிக்கல் பார்ட்டு அப்படின்னு இருக்குதோ எல்லாத்துலேயுமே இருமை தத்துவம் இருக்குது. ஆனால் இதில் வந்து ரெண்டும் ஒன்றா கலந்துரும். எப்படின்னாக்கா இந்த ஃபோர் ப்ளே எங்கே முடியுதுன்னு தெரியாது, எங்கே பெனிட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு தெரியாது. அந்தளவுக்கு வந்து இதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது, இதுலேருந்து அது போய் முடியுதுன்னா கூட ரெண்டும் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் உண்மையான தாம்பத்தியங்கிறது. சரிங்க, ஃபோர் ப்ளே வந்து யாருக்குங்க அப்படின்னா பொதுவாக இப்போ தேவை, இன்றைக்கி தேதியில் தேவை வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கானது தான். ஆணுக்கான தேவை வந்து இப்போதைக்கு வந்து குறைஞ்சி போச்சு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த எப்போ வந்து மாடர்ன் லைஃப்பில் உடல் சூடுன்றது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததோ அப்போது தாம்பத்திய நேரம் குறைஞ்சி போச்சு. தாம்பத்திய நேரம் குறைஞ்சி போனதுனால என்னன்னாக்கா அது பெண்ணு பாதிக்கலை, ஆணைத்தான் பாதிக்குது. அதுதான் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனாக வந்து நிற்கிது. அப்போ வந்து ஆணுக்கு அந்த ஃபோர் ப்ளேயோட அவசியம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு தான். அது இல்லாதவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஃபோர் ப்ளே வந்து வழங்குறதுல எந்த தவறும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. செக்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஆணும் பெண்ணும் ரெண்டும் பார்ட்னர்ஸு. அதில் வந்து யாருக்கு ஃபோர் ப்ளே அப்படிங்கிற அந்த பேதம்லாம் இல்லை. அதில் என்ன ஆணா பெண்ணா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை தான். இருந்தாலும் அதில் வந்து பெண்ணுக்கு தான் அதோட அவசியம் இருக்குது. ஏன்னாக்கா ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை உச்சக்கட்டம் அடை வைக்கிறது அவரோட கடமையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஆண் வந்து இங்கே பெர்ஃபார்மர், பெண் வந்து ஒரு பேசிவ் பார்ட்டிசிபெண்ட்.
ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி அவங்க நிலையில் இருக்கிறனால அந்த உச்சக்கட்டத்துக்கு பொறுப்பேற்பவர் ஆணாகிறார். அதனால தான் இது சரிங்களா. ஸோ அப்போது பெண்ணுக்கு ஃபோர் ப்ளே பண்ணுறதுன்னா எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இப்போ நம்ம பொதுவெளியில் பேசுகிற அளவுக்கு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒரு எல்லையை தாண்டிடாமல் அதை ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது கண்ணியமாகவும் பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். பெண்ணுக்கு ஃபோர் ப்ளே பண்ணுறதுல கம்மியாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வந்து அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு ஒரு ஒரு நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு நிமிஷம் கம்மியாக போயிட்டாலும் அந்த பொண்ணு பொக்குன்னு போயிடுவா. அதாவது மனம் உடைந்து போயிடுவா. எதிர்பார்ப்பு குறைஞ்சி போயிடுது இல்லையா, அதனால் மனம் ஏங்கி விடும். இதே இது வந்து சரி இப்படி தான் இருக்குதா, நான் பார்த்துக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் சேர்த்து 10 நிமிஷம் சேர்த்தே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனா, அந்த தேவையோட நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணப்படுற ஃபோர் ப்ளே வந்து வலியைத்தான் கொடுக்கும், வேதனைத்தான் கொடுக்கும். அப்போ ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு இடத்துல பெண் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை வந்து அனுசரிக்க வேண்டியது, இது கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஆணோட கடமைன்னா அவர் எவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கிறான்றது புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த ஃபோர் ப்ளேயில் ரொம்ப ரொம்ப உன்னதமான இடம், நுணுக்கமான இடம்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். ஸோ அப்போது இந்த உப்பு வந்து எப்போல்லாம் சாப்பாடில் கம்மியாக போச்சோ அதுவும் உபத்திரம்தான். சரி இனிமேல் வந்து உப்பு கம்மியாகவே இருக்கக்கூடாது, அதிகமாக போட்டால் போதும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுட்டா அதுவும் அதை விட உபத்திரம் தான் சரிங்களா. அப்போது இந்த ஃபோர் ப்ளேயை கச்சிதமாக அந்த போதுங்கிற இடத்துல நிறுத்தணும். அப்போனா அது எவ்வளோ தூரம் நுணுக்கமாக இருக்கணும். இதை பற்றி இன்னைக்காவது நம்ம நினச்சிருக்குமான்னு ஒரு செகண்ட் வந்து தாம்பத்தியம் வைத்து கொள்கிற ஆண் பெண்கள் அனைவரும் ஒரு செகண்ட் இந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு அடுத்து மூவாங்க. சரி அப்போனா அந்த நேரத்தை எப்படியா கண்டுபிடிக்கிறது, அதை சொல்லி ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்ல வரீங்க. பாருங்க, நிச்சயமாக ஒரு நாள் சொல்கிறேன். நான் இந்த பொது வெளியில் நிச்சயமாக சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இது பொதுவெளியாக இருக்கிறனால குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இருக்கிற இடத்துல, கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் இருக்கிற இடத்துல இதை வந்து பேசணும்னா ஒரு கொச்சையான ஒரு விஷயமா போயிடக்கூடாது. அதனால் இதை நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பார்ப்போம். ஏதாவது ப்ரைவேட்டாக வந்து ஏதாவது பேசுகிறதுக்கோ, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் லைவாக வர்றதுக்கோ ஏதோ ஒன்று தான் பண்ணலாம். இது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மிக விரைவில் வந்து இது விஷயமா ஆல்ரெடி எதுலாம் இது மாதிரி விட்டு போகுதோ அதெல்லாத்தையும் வந்து மொத்தமாக பேசுகிறதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம நிச்சயமாக பண்ணலாம். சரிங்க, ஆணுக்கு ஏங்க தேவையில்லை அப்படின்னா இவருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர் ப்ளே வந்து ஆணுக்கு பண்ணுறதுனால அவருக்கு உச்சக்கட்டம் வர்றதுக்கான நேரம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டைம் குறையும், அதாவது பெனிட்ரேஷனில். அப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் டைம் அதாவது பெனிட்ரேஷன் டைம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்களா? அதனால தான் அது வேண்டான்னு சொல்கிறது. சரிங்க, அப்போ ஆண் வந்து ஃபோர் ப்ளேயே வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னா நிச்சயமாக தேவை இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து இன்னைக்கு வந்து செக்ஸ் மூடே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு தூண்டுதலாக ஒரு பெண் ஆணுக்கு வந்து ஃபோர் ப்ளே பண்ணலாம், தப்பே இல்லை. அல்லது உண்மையிலேயே வந்து அவருக்கு ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குது, ஆல்ரெடி வயோதி டயபெட்டிக்கில் மற்ற வேறு ஏதாவது ஒரு நரம்பு தளர்ச்சி கோளாறில் இருக்கிறாரு அப்படின்னா அது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயமாக ஃபோர் ப்ளே அவசியமாகிறது, அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்துகிட்டு இருப்பார், அதாவது செக்ஸே தவிர்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த தூக்கி விடுறதுக்கு ஆளே இருக்காது. தூக்கி விடுறதுக்கு ஏதோ வழி இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ஃபீமேல் பார்ட்னர் அவங்க மனைவி இருந்து இந்த ஃபோர் ப்ளே செஞ்சு அந்த கணவனை மட்டும் தூக்கி விட்டா அது உண்மையிலேயே பெரிய தூக்கி விடுறதுக்கு சமம். இதில் வந்து அந்த கணவன் வந்து ஒருபோதும் அந்த மனைவியை வந்து தெய்வத்துக்கு நேராக தான் வச்சு பார்ப்பாரு. எனக்கா பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. எளிதாக போய் யார்ட்டையாவது வந்து தான் பிரச்சனை சொல்லிடுவாங்க, என்னன்னு கேட்டுக்குவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வழியே வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஆண் வந்து தான் பிரச்சனை சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் வந்து மீறி சொன்னாலும் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்குலாம் பெருசாக வந்து யாரும் வந்துட மாட்டாங்க. இவனை திரும்ப பிடிச்ச வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்களா என்னமோ தெரில. ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல வந்து அந்த சொல்லாத ஒரு வேதனை இருக்கு இல்லையா, சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண் வந்து அந்த ஃபோர் ப்ளேயில் ஈடுபடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து கிடைக்கிற நிம்மதி,
அந்த ஆறுதலும் அலாதியானது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மணிரத்ன படம் அலைபாய்தையில் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னதெல்லாம் பகலிலே புரிவேன், சொல்லாததையும் இரவில புரிவேன்னு வரும். புரிவேன்னா வந்து புரிஞ்சுக்கிறேன்றது அர்த்தமும் இருக்கும், செயல்படுவேன்ற அர்த்தமும் இருக்கும். ஒரு மனைவி வந்து சொல்கிறதா இருக்கும். ஆனால் இது 2 பேத்துக்குமே காமனானது தான். ஆணுக்கும் தான், பெண்ணுக்கும் தான்.